நம்ம தயார் நிலையில் இருக்கணும் 24/7. இந்த டிரைவர்ஸ் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். சிக்கிட்டேன் அப்படியே. இங்கே இந்த நாட்டுடைய ஃப்ளாகு, ஆம்பளைங்க யாருமே இல்லைப்பா. பயங்கர டயர்டாக இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களுடைய இணையவில் மிக்க மகிழ்ச்சி. ஃபோக்கஸ் வியூ. ஓகே, என்ன ஒரு நைட்டில் லைட்டை போட்டுட்டு பேச வேண்டியதாகிடுச்சு. ஓகே, மணி வந்து 9:45. இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி வந்து சம்பவம் இருக்குது. சம்பவம்னா வேற ஒன்றும் இல்லை, வேலை தான். ஓகே, இன்றைக்கி எங்கே போகிறாங்கன்னு தெரியல. பிளாங்காக இருக்கிறேன். தால் பேத் அப்படின்ட்டாங்க, வீட்டுக்கு வா அப்படின்ட்டாங்க. வந்த பிறகு தான் லொக்கேஷன் கொடுப்பாங்க, அந்த இடத்துக்கு போகணும். எத்தனை மணி ஆகும் தெரியாது. அதுக்கு தான் சம்பவம்னு சொன்னேன். ஓகே, ஸ்டேட்டினாக இருங்க. நான் எங்கே போயிட்டு நிற்கிறேன்னு எனக்கே தெரியாது. அங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் விலாகை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு என்ன கேட்க போகிறேன்? சரி, அப்புறம் இது தான் நிலமை. ஹவுஸ் டிரைவருக்கு உண்டான நிலமை இது தான். எந்த நேரத்தில் டியூட்டி வரும்னு தெரியாது. வந்துடும். நம்ம தயார் நிலையில் இருக்கணும் 24/7. ஆமாம், இந்த டியூட்டி நைட்டு 2 மணியா 3 மணியாங்கிறது தெரியாது. போயிட்டு இன்னும் ஏதோ ஒன்றும் சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம இங்கே வெளியில் தான் போகிறோமே. 9 மணிக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. 9 மணிக்கு போகிறேன்னு சொன்னவங்க இப்போ தான் கால் பண்ணி ஓகே வா இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 9:45 ஆச்சு. இது தெரிஞ்சுன்னா நான் பக்கத்துலேயே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்ருப்பேன். சரி, எனிவே நான் எங்கே நிற்கிறேனோ அங்கேருந்து உங்களுக்கு விளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டேட்டினாரி மண்டபத்தில் இறக்கி விட்டாச்சுப்பா. கல்யாணத்துக்கு வந்திருக்காக. ஆமாம், 1 மணி ஆகுமா. சரி, ஓகே, நான் வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னேன். நம்ம போய் சாப்பிட போவோம். அதுதான் செய்யணும். இப்போது வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ ரூமுக்கு போயிட்டுலாம் வந்தால் வேலைக்கே ஆகாது. எல்லாம் நிற்கிறாங்களோ. பின்னாடி பக்கம் வந்து இப்போ பெண்களுக்கு, முன்னாடி வந்து ஆண்களுக்கு. ஆமாம், எல்லாம் ஒன்றாலாம் குத்தரிக்க மாட்டாங்க, தனித்தனியாக தான் குத்தரிப்பாங்க. லிஃப்ட் இங்கே இருக்கா? நான் போட்டு பேசிகிட்டே போகிறேன். ஓகே, எல்லாம் முக்காடு போட்டு நிற்குது. நில்லுங்க. மாப்பிளோட பொண்ணுடாப்பா. நம்ம சாப்பிட போவோம். இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டு வருவோம். லைட்டாக புரோட்டா கிரேவி, அவ்வளோதான். பீஃப் கிரேவி மட்டும்தான். பீஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படியே லைட்டாக முடிச்சுட்டு சாமம் போயிட்டு காரில் போய் உட்காந்தேன்னு சொன்னால் 1 மணியோ 2 மணியோ வந்துவிட்டோம். ஓகே, 100 இந்தியன் ஃபாஸ்ட் ஃபுட்டு இங்கே தான் சாப்பிட்டேன். புரோட்டா கிரேவி. ஓகே, பரவாயில்ல, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சாய் குடிச்சிட்டு நேராக காருக்கு போக வேண்டியதான். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு, ஏன்னா 1 மணிக்கு தான் வருவாங்க. 1 மணிட்டா 2 மணி ஆகிடும். ஸோ அப்படி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் சாயை குடிச்சிட்டு கிளம்புவோம். அங்கே போய்ட்டு யாராச்சும் நட்பு உறவுகள் யாராச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். நம்ம டிரைவர் குடும்பங்கள் இருக்கோம் அந்த சைடில். அங்கே போய்ட்டு லேசாக ஒரு அருவியை போடுவோம். இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைண்டா கார்லேயே பேசாமல் உட்காந்து ஒரு தூக்கத்தை போடணும். இல்லாட்டி வந்து இருக்குது மொபைலு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். பொழுதுபோக்காக ரிலாக்ஸாக எடுத்துக்கினேன். வேறு என்ன பண்ணுறது? எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்? வேலை பக்கத்தில் வந்திருக்கோம், வேலையை பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுறது? எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கு. ஹவுஸ் டிரைவர்னால் வந்து இப்போ எந்த நேரத்தில் வேலை வரேன்னு தெரியாது. ஸோ எல்லா வேலையும் வந்து பார்த்து தான் ஆகணும். நைட்டு நேரத்தில் ஓட்டம் இருக்குது, டியூட்டி வருதுன்னு புலம்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படியே கேஷுவலாக எடுத்துக்க வேண்டியதான். மனசை தேத்திக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இறக்கி விட்ட இடத்துலேயே வந்து வண்டியை பார்க் பண்ணியாச்சு. அவங்க எப்போ வேணுமோ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறேன். என்ன செய்ய, சாப்பாடு வேலை முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். வீட்டுக்கு போயிட்டு ஒரு தான் கேட்டாங்க. நான் அப்போது இங்கேருந்து எனக்கு வந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்குது. திரும்ப ஒரு 30 கிலோமீட்டர் வரணும். 1 மணிக்கு வர சொன்னாங்க. ரூமுக்கு போனால் தூக்கம் வரும். அப்புறம் அவசரமாக வரணும். ஏதாவது டிராஃபிக் ஆச்சுன்னா பிரச்சனை.
ரூமுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கேயே ஸ்டே ஆகிக்கிறேன். நான் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. எனிவே இப்போ அப்படியே நம்ம உட்காந்து ஏதாவது மொபைலில் வச்சு ஏதாவது நோண்டிட்டு உட்காந்துக்க வேண்டியதான். சரி, வேறு என்ன செய்யுது, அப்படியே வெயிட்டிங்கில் இருப்போம். மணி 11 ஆச்சு. இன்னொரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணால் வந்துடுவாங்க. ஓகே, ஸ்டேட்யூனாக இருங்க. அடுத்தது என்னன்னு பார்ப்போம். மக்களும் யாராவது நிற்கிறாங்களான்னு பார்ப்போம். போய் பேச்சு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருப்போம். கல்யாண மண்டபத்தை பார்த்தீங்களா? இது வந்து ஆம்பளைக்கு, அப்படியே அது வந்து பொம்பளைக்கு. அவ்வளோதான். சின்ன கல்யாணம் போல இருக்குது. ஒன்றும் கார்லாம் ஒன்றும் பெருசாக ஜாஸ்தி வரல. ஆமாம், யாரும் டிரைவர்ஸ்லாம் யாரையும் காணு, நான் மட்டும் தான் நிற்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் அப்படியே ஒரு வாக்கிங் வந்தேன். சரி, யாராவது இருந்தால் மக்கள்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் பொழுது போவோமெண்டு. நம்ம நேரம் யாரையுமே காணு, வெறிச்சோடி கிடக்குது. கல்யாணத்துக்குன்னா என்ன கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. சரி, ஓகே. அதுக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம் ஒன்றும் விளங்கலையே. சரி, யாருமே இல்லை, டிரைவர்ஸ் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். சிக்கிட்டேன். திரும்ப காரில் போய் உட்காந்துட வேண்டியதான். மணி 12:10 ஆச்சு. 31ஆம் வந்துடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் உட்காந்துருக்கணும்ப்பா. இங்கே யாராவது இருப்பாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருந்துடலாம் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். யாருமே இல்லை. நானும் ஒரு வெளியில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தான் ஒரு காரை கிளம்புது. 12 மணிக்கு போகிறவங்கலாம் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்ததே 10:30 மணி தானே. ஸோ 1 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன செய்ய, இன்னும் 1 மணி நேரம் ஓடணுமே. அந்த 1 மணி நேரம் தாண்டி தான் ஓடும் கண்டிப்பாக. இன்றைக்கி பொழுது இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. எனிவே வெயிட் பண்ணுவோம். உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆண்கள் பார்ட்டி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஹாலு, மேரேஜ் ஹாலு, சோஃபா அப்படியே அம்சமாக இருக்கு. செம்ம, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே உள்ளே அவ்வளோ ரவுண்ட் அடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லாயிருக்கு, மாஷா அல்லாஹ். செம்ம. அப்படியே ஒன்றும் கிடையாது. அப்படியே இங்கே இந்த நாட்டுடைய ஃப்ளாகு, விஐபிஎஸ் உட்கார்றது, மாப்பிள்ளை கூட இங்கே உட்காருவாங்க போல இருக்குது. என்னன்னு தெரியல. செம்ம. ஃபுல்லாக இந்த பார்ட்டி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம வீட்டு ஜனம் தான் ஒன்றும் வரல. நம்ம நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது. மணி 1:30 ஆச்சு. ஏன்னா இன்னும் ஆளை காணு. இதுக்கிடையில் நான் உள்ளார போயிட்டு வந்தேன். உள்ளே போய் பார்த்தா ஆம்பளைங்க யாருமே இல்லைப்பா. என்ன கல்யாணம்ன்றே எனக்கு ஒன்றும் விளங்கலை. நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காண்டி போனேன். நான் செக்யூரிட்டிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே எங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டப்போ உள்ளே இருக்குது, அப்படி போ அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி நடந்துட்டுருக்கோமே அப்படிங்கிறேன் நான். இல்லை பார்ட்டிலாம் முடிஞ்சு நீ போ. ஆமாம், போய் பார்த்தா யாருமே இல்லை. எல்லாம் காலி பண்ணிட்டு எல்லாம் கழுவி விட்டு போயிட்டானுவோம். அங்கே இந்த ஃபேமிலி இந்த டிரைவர்ஸ் மட்டும்தான் நின்றாங்க. இங்கே இந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஃபேமிலி டிரைவர்ஸ் மட்டும் தான். ஒன்றும் பெண்களுக்கு முடியல. இந்த பெண்கள் அழைச்சி போகிறதுக்காண்டி உள்ள டிரைவர் போல இருக்குது, அவங்க மட்டும் தான் நிற்கிறாங்க. இது என்ன கல்யாணம் என்னான்னு ஒன்றும் விளங்கலை. இங்கே ஒரு பயங்கர பார்ட்டி ஓடிட்டுருக்குது. நம்ம ஆள் 1 மணிக்கு வரேன்னு சொல்லிச்சு. 1:30 மணி ஆச்சு, இன்னும் ஆளை காணு. என்ன செய்ய, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்கலாம். போனால் அந்த 1 மணி நேரம் ரூமில் இருப்பேன். பாக்கி அடுத்தது திரும்ப கிளம்பி வராமல் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே ஸ்டே இருந்துட்டேன். எதுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு, அங்கே போயிட்டு தூங்க போகிறதும் கிடையாது, அங்கே முழிச்சிட்டு தான் இருக்குன்னு. அதுக்கு பேசாமல் நம்ம இங்கேயே இருந்துடலாம். இங்கே யாராச்சும் இருப்பாங்க, மக்களும் இருப்பாங்க, தமிழ்நாடு மலையாளி யாராச்சும் இருப்பாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லாமல் போச்சு, யாருமே இல்லை. இந்த மாதிரி சிரமங்கள் இந்த மாதிரி வரும், வேறு என்ன செய்யுது. இதெல்லாம் வந்து கடந்து இதெல்லாம் வந்து இதுதான் கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டிரைவரை பொறுத்த வரைக்கும். இது 24/7 மாதிரி எந்த நேரத்தில் வேணாலும் வேலை வரும். இதெல்லாம் நம்ம குறை சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது.
இது சொல்கிறதே வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேனே தவிர பாக்கி இது குறைய கூட சொல்லலை. சில பேர்லாம் வந்து இதை வந்து குறையாவே சொல்லுவாங்க. இது என்னடா இது 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 ஒரு வேலையா, அது ஒரு வேலையா? எல்லா வேலையிலையும் கஷ்டம் இல்லாமல் இருக்காது. எல்லா வேலையும் கஷ்டம்தான். ஸோ வந்து இதெல்லாம் கடந்து போய்க்கணும். இங்கே எவ்வளோ நேரம் வெயிட்டிங் தராங்க, தூக்கம் இல்லை போகலாம். இது ஹவுஸ் டே ஒன்றாலே தூக்கம் இருக்காது. எந்த நேரத்தில் வேணாலும் வேலை வரும், எனி டைம். ஆமாம், நான் ஒரு தடவை கூட 2:30 மணிக்கு எனக்கு வந்து 7up வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ். அப்புறமா ஒரு மிஸ்கால். தூங்கிட்டியான்னு கேட்டேன்னு சொன்னால் நம்ம ரிப்ளை பண்ணியிருந்தா ஓகே. அப்போ ஃபோன் அடிக்கும் போது நம்ம எப்படி எடுக்காமல் இருக்க முடியும்? மிஸ்கால் அடிக்கிறாப்புல திரும்ப வந்து ஃபோன் வருது, எடுத்து தூங்கிட்டியா அப்படின்னா நான் முடிச்சுட்டு தான் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு 7up வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, கடந்து போவோம். எனிவே ஸ்டே டியூனா இருங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹிந்திக்காரங்க கூட ஐக்கியமாயிட்டேன். இங்கே ஒரு மலையாளி இருக்காங்க. எவ்வளோ நாடு? காலிக்கட்டு. இப்போ தான் மீட் பண்ணோம். அப்படியே பேசிகிட்டு இருக்கு. இவ்வளோதான் டிரைவர்ஸ். இப்படி தான் வந்து ஒரு குரூப்பாக நிற்கிறது. அப்படியே பேசிட்டு இன்னும் வரல, டைம் 2 ஆச்சு. அப்படியே வெளியே வந்து கோட்டை போட்டுட்டு நிற்கிறேன். பார்ப்போம். அப்படியே பேசிகிட்டே இருந்தோம், ஃபோன் வந்துருச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே, வாங்க போவோம். எல்லாம் 2 மணிக்கு தான் எல்லாம் வெளியே ஆகுது. பார்த்தீங்களா எவ்வளோ பரபரப்பாக இருக்குது பார்த்தீங்களா ஏரியா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வண்டி அப்படியே குறுக்கம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து இன்னும் 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஒன்றும் ஆளக்கானு. மணி 3 ஆக போகுது, 2:53. ஓகே, நான் இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கர டயர்டாக இருக்கேன். மீண்டும் இன்னொரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். பை. ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க.